ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே டக்குன்னு அடுத்தடுத்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலையும் தமிழில் பேசுகிற மாதிரியே தொடர்ந்து ஒரு பெரிய சென்டென்ஸாக ஒரு லாங் சென்டென்ஸாக பேச முடியும். ஆல்ரைட். ஸோ இந்த டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மேலே அதோட பிளேலிஸ்ட் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's get started with today's lesson. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா, ஒரு விஷயம் நடந்திருந்தா நான் இதை பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமே நடக்கலை, எனக்கு தெரியவும் இல்லை, நான் பண்ணவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இஃப் கண்டிஷனில் ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும். பாருங்கள், நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹாவ் கேன்சல்ட். நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். எப்போ? எனக்கு தெரிஞ்சிருந்தா, இஃப் ஐ ஹேட் நோன். ஸோ ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் ஆட்வர்ப். கரெக்டாக ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட்ஸ் இல்லை சென்டென்சஸ். வேர்ட்ஸ்னால் அதை சிம்பிளி ஆட்வர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணி வர சென்டென்சஸை ஆட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது சென்டென்சஸ்ன்னு சொல்கிறத விட கிளாஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சென்டென்ஸ்னால் கம்ப்ளீட் மீனிங் தரும், கிளாஸ்னால் கம்ப்ளீட் மீனிங் தராது. எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்றது கம்ப்ளீட் மீனிங் தரல. ஸோ இட் இஸ் அ கிளாஸ் அண்ட் இட் டிஸ்கிரைப்ஸ் தி ஆக்ஷன் இன் த சென்டென்ஸ். ஸோ இட் இஸ் அன் ஆட்வர்ப் கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆட்வர்ப் கிளாஸ்லேயே நான் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நீ மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஓகே. ஐ வுட் ஹாவ் கேன்சல்ட் இஃப் ஐ ஹேட் நோன். என்ன எனக்கு தெரிஞ்சிருந்தா? தட் யூ won't attend the மீட்டிங். நீ மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, இஃப் ஐ ஹேட் நோன் தட் யூ won't attend the மீட்டிங், ஐ வுட் ஹவ் கேன்சல். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஓன்ட்டுக்கு பதிலாக உடன்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஹேட் நோன் தட் யூ wouldn't attend this மீட்டிங், ஐ வுட் ஹவ் கேன்சல்ட் இட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே. ஆல்ரைட். ஸோ இப்போது இஃப் ஐ ஹேட் நோன் பக்கத்தில் நம்ம ஏன் இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம்? என்ன தெரிஞ்சிருந்தா, இஃப் கூட ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. ஸோ இஃப் ஐன்றது சப்ஜெக்ட், ஹேட் நோன்ன்றது வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸுடைய ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன தெரிஞ்சிருந்தா, ஸோ இந்த அட்வர்ப் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நவுன் கிளாஸாக இருக்குது. பொதுவாக ஆப்ஜெக்ட் பிளேஸில் ஒரு நவுன் தான் இருக்கும். கரெக்டாக ஆப்ஜெக்டில் நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் நவுன் கிளாஸ். ஸோ கிளாஸ் பற்றி, நவுன் கிளாஸில் என்ன, அட்வர்ப் கிளாஸ்னால் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நான் அந்தந்த பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அந்தந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்லாம் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இஃப் ஐ ஹேட் நோன் வாட், என்ன தெரிஞ்சிருந்தான்னு சொல்கிறேன்னா, that you wouldn't attend this meeting, I would have cancelled it. Okay. So இல்லைனா I would have cancelled the meeting if I had known that you wouldn't attend it. Alright. Next one. So next sentence, நான் உன்கிட்ட சொன்னப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? சரிங்களா? ஸோ நான் உன்கிட்ட சொன்னப்போ இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டில் எழுதலாம், இல்லை நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த இதையும் நீங்கள் ஃபஸ்ட் எழுதலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அட்வர்ப் கிளாஸ்னால் மட்டும் நீங்கள் அதை வந்து சென்டென்ஸோட பிகினிங்லேயும் எழுதலாம், இல்லை கடைசியாகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட். ஸோ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? வாட் வர் யூ டூயிங்? நான் உங்ககிட்ட சொன்னப்போ, when I told you. கரெக்ட். வாட் வர் யூ டூயிங் when I told you. கரெக்டாக? ஸோ இல்லைனா when I told you what were you doing. ஸோ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் ஆட் பண்ணி சென்டென்ஸை பில்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஷின் கேட்பேன்னு சொன்னப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? வாட் வர் யூ டூயிங் when I told you. என்ன சொன்னப்போ, என்ன அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த ஆட்வர்ப் கிளாஸ் when I told you, இந்த ஆட்வர்ப் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் வந்து நான் கொஷின் கேட்பேன்னு சொன்னப்போ. கரெக்டாக? நான் கொஷின் கேட்பேன்னு, that I'll be asking the questions today. நான் இன்றைக்கி கொஷின் கேட்பேன்னு சொன்னப்போ. ஸோ நான் என்ன சொன்னப்போ, என்னன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இந்த அட்வர்ப் கிளாஸுடைய ஆப்ஜெக்டாக இந்த நவுன் கிளாஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ வாட் வர் யூ டூயிங் when I told you that I'll be asking the questions today. ஸோ when I told you that I'll be asking the questions today, what were you doing இப்படியும் கேட்கலாம். ஸோ அட்வர்ப் கிளாஸ் when I told you that I'll be asking the questions today, என்டையர் அந்த சென்டென்ஸும் அட்வர்ப் கிளாஸ் தான். ஸோ அந்த அட்வர்ப் கிளாஸ்க்குள்ளேயே ஒரு நவுன் கிளாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பிகினிங்கில் எழுதிட்டும் வாட் வர் யூ டூயிங் இதை கடைசியாக எழுதலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நான் ஏன் லேட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் சொல்லிடுறேன், என்ன சொல்லிடுறேன்னா நான் ஏன் லேட்டுன்னு சொல்லிடுறேன். கரெக்டாக? ஸோ நான் சொல்லிடுறேன்றது ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு வேர்ப். கரெக்டாக? நான் ஐ சொல்லிடுறேன், வில் டெல் யூ. ஓகே. என்ன சொல்லிடுறேன்? ஏன் லேட்டுன்னு, why I am late. I'll tell you why I am late. ஓகே. ஸோ இந்த இடத்துல I'll tell youன்றது மெயின் கிளாஸ்,
என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அது நவுன் clause. அது ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற நவுன் clause. ஸோ I'll tell you why I'm late. இப்போ இன்னும் clause ஆட் பண்ணலாம். நீ கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் லேட்டுன்னு சொல்லிடுறேன். நீ கேட்குறதுக்கு முன்னாடியே நான் ஏன் லேட்டுன்னு நான் சொல்லிடுறேன். கேட்காத இரு, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ I'll tell you why I'm late. எப்போ சொல்லிடுறேன்னா நீ கேட்குறதுக்கு முன்னாடி, before you ask me. I'll tell you why I'm late before you ask me. ஓகே, ஸோ இப்போ இதில் இன்னொரு clause ஆட் பண்ணி எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். நீ நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஏன் லேட்டுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்கேன்னு நீ கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ஏன் லேட்டுன்னு சொல்லிடுறேன். நான் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, இல்லை ஏன் நான் இன்னும் அங்கே வரலன்றத சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ I'll tell you why I'm late before you ask me. என்ன நீ என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடினா நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு முன்னாடி, ரைட்? ஸோ before you ask me where I am. ஸோ I'll tell you why I'm late before you ask me where I am. நான் எங்கே இருக்கேன்னு நீ கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் லேட்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். I'll tell you first why I'm late before you ask me where I am. ஓகே, இல்லைனா இந்த adverb clause before you ask me where I am அது ஸ்டார்டிங்லேயும் எழுதலாம். லாஸ்ட்டாக I'll tell you why I'm late. ஓகே, alright, so we'll move on to the next sentence. அவள் இந்த வாரம் போகிறதுனால நாம் கொடுத்துடலாம். ஸோ நம்ம கொடுத்துடலாம். ஏன் கொடுத்துடலான்னா அவள் இந்த வாரம் போகிறதுனால. ஓகே, சின்ஸ் அவள் இந்த வாரம் போகிறதுனால அப்படின்றனால சின்ஸ் யூஸ் பண்ணிக்க. சின்ஸ் ஷீ இஸ் மூவிங் திஸ் வீக். இந்த சின்ஸ்க்கு பதிலாக பிகாஸ் ஆஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ஸ் ஷீ இஸ் மூவிங் திஸ் வீக் வி வில் கிவ் ஹர். நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இல்லைனா வில் கிவ் ஹர் சின்ஸ் ஷீ இஸ் மூவிங் திஸ் வீக் இப்படியோ சொல்லலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே போகிறதுக்கு மூவிங்னு எழுதியிருக்கேன், கோயிங்னு எழுதாமல். ஸோ நீங்கள் எல்லாருமே போகிறது அப்படின்னா கோயிங் தான் யோசிப்பீங்க இல்லையா? பட் மூவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் யூ சேஞ்ச் த ஹவுஸ் ஆர் யுவர் டவுன் வி யூஸ் மூவ். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது கோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடு காலி பண்ணிவிட்டு இல்லை ஊரை காலி பண்ணிவிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து மூவ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே மூவிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இதில் clause யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பில்ட் பண்ணலாம். அவள் இந்த வாரம் போகிறதுனால நாம் அவள் கேட்டதை கொடுத்துடலாம். ஸோ நம்ம என்ன கொடுத்துடலாம்னு சொல்கிறோன்னா அவள் கேட்டதை, ரைட்? ஸோ மெயின் clauseல நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன கொடுத்துடலாம், என்ன அப்படின்றதால அது ஆப்ஜெக்ட். அவள் கேட்டதை கொடுத்துடலாம். ஸோ since she is moving this week we'll give her what she asked. அவள் கேட்டதை அப்படின்றதால what she asked. ஓகே, since she is moving this week we'll give her what she asked. alright, ஸோ இன்னொரு clause ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள். அவள் இந்த வாரம் போகிறதுனால நாம் அவள் கேட்டதை அவள் மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ நம்ம அவள் கேட்டதை கொடுத்துடலான்னு பார்த்தோம். அவள் மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே அவள் கேட்டதை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் நம்ம பில்ட் பண்ணோம்? தனித்தனியாக பிரித்து சொல்லலாம். பட் தமிழில் நம்ம அப்படி தானே சொல்கிறோம். அவள் இந்த வாரம் போகிறா, ஸோ அவள் மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே அவள் கேட்டதை நம்ம கொடுத்துடலாம். இதை சாதாரணமாக நம்மளால் தமிழில் சொல்ல முடியுது. அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் இதை சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் சென்டென்ஸ்லாம் கிடையாது. ஓகேயா? அவள் போகிறதுக்குள்ளே அவள் கேட்குறத அவள் மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே கொடுத்துடலாம். அவள் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டா, ஸோ மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே அவள் கேட்டதை கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி அவங்க இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கான்டென்ட் பார்க்கும்போது டிவி ஷோ இல்லை மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பேசுகிறதுனா நீங்கள் பிரித்து 2 சென்டென்ஸாக கூட பேசிக்கலாம். ஓகே, there's nothing wrong in that. But I am giving you all these sentences so that you will understand when native speakers use it in TV shows or movies. Alright? So now let's see how we can do this. So since she is moving this week, we'll give her what she asked. எப்போ கொடுக்கலான்னா before she asks again. அவள் மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே. So before she asks again. Alright? We'll give her what she asked before she asks again. ஓகேயா? அவள் கேட்டதை அவள் மறுபடியும் கேட்குறதுக்குள்ளே கொடுத்துடலாம். எதனால? அவள் இந்த வாரம் போகிறதுனால. since she is moving this week. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 2 adverb clauses இருக்குது. since she is moving this week before she asks again. ஓகே, ஸோ since she is moving this week அப்படின்றது ஒரு தனி subordinate clause-ஆக வந்திருக்கு. we'll give her what she asked before she asks again. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் clause-உடைய ஆப்ஜெக்ட் அண்ட் adverb-ஆக வந்திருக்கு. we will give her subject verb. என்ன கொடுக்கலாம்? what she asked-ன்றது ஆப்ஜெக்ட். before she asks again எப்போ கொடுக்கலாம்? adverb. ஸோ பிஃபோர் ஷி ஆஸ்க்ஸ் அகேன்றது இந்த மெயின் கிளாஸுடைய adverb. ஓகேயா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி adverb சென்டென்ஸோட பிகினிங்கில் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம adverb clause முன்னாடி சொல்லியிருக்கோம் since she is moving this weekன்னு. மெயின் கிளாஸுடைய adverb-ஐயும் முன்னாடி சொல்லலாமா?
சொல்லலாம். இதுக்கு அடுத்து அந்த சபார்டினேட் கிளாஸ்க்கு அடுத்து நீங்கள் சொல்லலாம். since she is moving this week, before she asks again, we'll give her what she asked. அப்படியும் சொல்லலாம். alright? And we have come to the last sentence. Here we go. அவன் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாது எது வரைக்கும் அப்படின்னா எனக்கு அவன் சொல்கிற வரைக்கும். ஸோ I didn't know until he told me. until he told me I didn't know. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நான் சொல்கிறேன்னா எனக்கு இப்போ தெரியும் தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ தான் நான் சொல்லுவேன் எனக்கு அவன் சொல்கிற வரைக்கும் தெரியாதுன்னு. ரைட்டா? அப்போ எனக்கு தெரியுறது இப்போது ப்ரெசென்ட்டில் எனக்கு தெரியும், அப்போ எனக்கு தெரியாதுன்னு நான் பாஸ்ட்டில் தான் சொல்கிறேன். அதனால தான் இங்கே ஐ டென்ட் நோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு க்ளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, ஐ டென்ட் நோ until he told me what happened. இல்லைனா until he told me what happened I didn't know. until he told me என்ன சொல்கிற வரைக்கும்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும். what happened I didn't know. சரிங்களா? I didn't know until he told me what happened. ஓகே, ஸோ இன்னும் ஒரு க்ளாஸ் ஆட் பண்ணி இந்த சென்டென்ஸை சொல்லி பார்க்கலாம். அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு இது நடந்திருந்ததே எனக்கு தெரியாது. ஸோ அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும் இப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, until he told me what happened I didn't know that it had happened. இது நடந்திருந்தது முதலையே. இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். ஸோ அதனால் இட் ஹேட் ஹேப்பன்னு எழுதியிருக்கேன். இட் ஹேப்பன்னும் எழுதலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ until he told me what happened I didn't know that it had happened. ஓகேயா? ஸோ until he told me the news I didn't know the news. ஓகே, ஸோ த நியூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு நவுன் ரிப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு க்ளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். until he told me the newஸுக்கு பதிலாக what happened. until he told me what happened. அவன் அந்த நியூஸை சொல்கிற வரைக்கும் அப்படின்றத எடுத்துகிட்டு அவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற வரைக்கும். ஸோ என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றதால what happened. until he told me what happened I didn't know the news. எனக்கு அந்த நியூஸ் தெரியாது. ஸோ எனக்கு அது நடந்திருந்தது தெரியாதுன்னு சொல்கிறோம். I didn't know that it happened. I didn't know the news அப்படின்றதுக்கு பதிலாக அந்த யூஸ் எடுத்துகிட்டு ஒரு clause that it had happened. itன்ற subject had happenedன்றது verb. ஓகே, ஸோ அதனால அது clauseன்னு சொல்கிறோம். until he told me what happened I didn't know that it had happened. Alright, so that's the end of this video. So here I've given you 3 practice questions for you all to try. So கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. I really appreciate you all. So keep doing it. You'll definitely get there. Okay, ஃபர்ஸ்ட் இப்போ ரீட் பண்ணலாம். அவள் அங்கே தான் இருக்கான்னு நீ சொல்லியிருந்தேன்னா அப்படியே நான் வீட்டுக்கு போயிருப்பேன். ஸோ இங்கே நான் அப்படின்றத சொல்லலை, பட் வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னா அது நான் தான் இல்லையா? ஸோ அவள் அங்கே தான் இருக்கான்னு நீ சொல்லியிருந்தேன்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு நான் கேட்டதுனால அவர் எனக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. ஸோ உனக்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம், நான் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டதுனால அவர் எனக்கு கொடுத்தாரு. நீயும் கேட்டிருந்தேன்னா கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். அடுத்து, நீ எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல. ஸோ நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல எப்போ வரைக்கும்? நீ எங்கே வேலை செய்கிறேன்னு சொல்கிற வரைக்கும். ஆல்ரைட், ஸோ இந்த 3 questions ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.